இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இணையம் வழியாக வாக்களிக்கும் புதிய முறையை தேர்தல் ஆணையம் பரிசீலனை. பாதுகாப்பு, நம்பகத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என உறுதி. எதிர்காலத்தில் மலேசியாவில் இணைய வழி அல்லது மின்னணு வாக்குப்பதிவு முறையை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டத்தோசரி ரம்லான் ஹாரூன் தெரிவித்துள்ளார். என்றாலும் மின்னணு வாக்குப்பதிவு முறையை அமல்படுத்துவதற்கு முன்பு விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த முறையின் மீது பொதுமக்களுக்கு ஏற்படும் நம்பிக்கை மற்றும் உறுதி முக்கியமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இணைய பாதுகாப்பு, தேர்தல் நடைமுறையின் நேர்மை, வாக்குச்சீட்டின் இரகசியத்தன்மை, தேவையான தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு மற்றும் சட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு முறைகள், தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி, அமைப்பின் பாதுகாப்பு மற்றும் நேர்மை, அத்துடன் பொதுமக்களின் தயார்நிலை ஆகியவை குறித்தும் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்து வருவதாக ரம்லான் ஹாரூன் விவரித்துள்ளார். மலேசியாவில் தேர்தல்களானது நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றம் கலைக்கப்படும் போது நடைபெறுகின்றது. அதே வேளையில் எதிர்பாராத வகையில் ஏற்படும் காலி இடங்களை நிரப்புவதற்காக இடைத்தேர்தல்களும் நடத்தப்படுகின்றன. தற்போதைய முறையில் வாக்குப்பதிவு நாளன்று தீபகற்ப மலேசியாவில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையும், சபா மற்றும் சரவா மாநிலங்களில் காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும் வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்களித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உட்கட்சி மோதல்களில் சிக்கிக் கொண்டால் PKR ஒரு வலுவான கட்சியாக செயல்பட முடியாது என அக்கட்சியில் இருந்து விரைவில் பதவி விலகவுள்ள அதன் துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் தெரிவித்துள்ளார். மலாக்கா அயர்கரோவில் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கிய வனிதாக்கு அடிலான் மற்றும் அங்காத்தான் மூடாக்கு அடிலான் கூட்டு மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்சிக்குள் தனி கட்சி, ஒரே கப்பலை வழிநடத்தும் இரு தலைவர்கள் அல்லது வெளிப்படையான அதிகார அமைப்புக்கு பின்னால் மறைமுக அதிகார மையம் இருப்பது போன்ற நிலை இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். உட்கட்சி தகராறுகளில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணி நேரமும் மக்களின் ஆதரவை பெறுவதற்கான 1 மணி நேரத்தை இழப்பதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொருளாதாரத்தை ஜனநாயகப்படுத்துதல், மக்களுக்கு நன்மை செய்வதில் போட்டியிடுதல் மற்றும் தேர்தல்களில் வெற்றி பெறுதல் ஆகியவற்றிலேயே கட்சியின் முதன்மை கவனம் இருக்க வேண்டும் என்றும் நூருல் இசா வலியுறுத்தியுள்ளார். PKR தேசிய மாநாட்டிற்கு பிறகு தனது பொறுப்புகளில் இருந்து தற்காலிக விடுப்பு எடுக்க உள்ளதாக நூருல் இசா கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இதனிடையே முதலில் தனது பதவியில் இருந்து முழுமையாக விலகவே நூருல் இசா விருப்பம் தெரிவித்ததாகவும், இருப்பினும் அவர் தற்காலிகமாக விடுப்பில் செல்ல கட்சியின் மத்திய தலைமைத்துவம் அனுமதி அளித்துள்ளதாக PKR தகவல் பிரிவு தலைவர் டத்தோசரி ஃபாமி ஃபட்சில் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. PKR கட்சியானது தனது பலவீனங்களை சுய பரிசோதனை செய்து அவற்றை ஏற்றுக்கொண்டு நிலையான கட்சியாக தொடர்ந்து முன்னேற வேண்டும் என அடிலான் மகளிர் பிரிவு தலைவரும் கல்வி அமைச்சருமான ஃபட்லினா சிடேக் வலியுறுத்தியுள்ளார். மலாக்கா அயர்குரோவில் இன்று வெள்ளிக்கிழமை துவங்கிய மகளிர் மற்றும் அங்காத்தான் மூடாக்கு அடிலான் கூட்டு மாநாட்டில் உரையாற்றிய அவர், அற்பமான விவகாரங்களில் கவனம் செலுத்த இனி நேரமில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் குரலை கேட்டு சிறந்த சேவையை வழங்குவதுடன் அடுத்த பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான செயல் திட்டத்தை உருவாக்க கட்சி உறுப்பினர்கள் இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் புதிய தலைமுறையினருக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி கட்சியின் எதிர்கால தலைவர்களாக உருவாக அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் ஃபட்லினா சிடேக் குறிப்பிட்டுள்ளார். PKR கட்சியின் 2026 ஆண்டிற்கான தேசிய மாநாடு இன்று தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொட்டாலிஞ்சயாவில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் சக இந்திய பிரஜையை சுத்தியலால் தாக்கி கொலை செய்த வழக்கில் அழகேசன் என்பவருக்கு விதிக்கப்பட்ட 35 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 12 பிறம்படி தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. கடந்த 2020 ஆண்டு செப்டம்பர் 9 காலை
பத்தாலிஞ்சையாவில் உள்ள முதியோர் இல்லத்தின் வரவேற்பறைக்குள் சென்ற கே அழகேசன் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த சுகன் கணேசன் என்பவரை சுத்தியலால் தாக்கி கொலை செய்ததாக அழகேசன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை குறைக்க கோரி கே அழகேசன் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டை விசாரணை செய்த நீதிபதி ரோட்சாரியா பூஜாங் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தண்டனையை குறைப்பதற்கான போதுமான காரணங்கள் இல்லை என கூறி கே அழகேசனின் மேல்முறையீட்டை ஒருமனதாக தள்ளுபடி செய்தனர். இதன் மூலம் அவருக்கு விதிக்கப்பட்ட 35 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 12 பிறம்படி தண்டனை நிலைநிறுத்தப்பட்டது. ஷா ஆலம் ஸ்ரீமுடா பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையம் அருகே நேற்று கும்பலிடையே ஏற்பட்ட மோதலில் பாராங்கத்தியால் வெட்டப்பட்ட 38 வயது ஆடவர் படுகாயமடைந்தார். இச்சம்பவம் நேற்று காலை சுமார் 11 மணியளவில் நடந்ததாக அம்மாவட்ட போலீஸ் தலைவர் சாருடின் சாமா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் கில்லான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கும்பல்களுக்கு இடையிலான இந்த மோதலில் பாராங்கத்தி மற்றும் துப்பாக்கி போன்ற பொருள் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ஆயுதத்துடன் கலவரத்தில் ஈடுபட்டது, ஆயுதத்தை பயன்படுத்தி கடுமையான காயத்தை ஏற்படுத்தியது மற்றும் துப்பாக்கி போன்ற பொருளை வைத்திருந்தது ஆகிய குற்றங்களின் கீழ் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கோலாலம்பூர் செராஸ் பகுதியில் 29 மாடி வர்த்தக கட்டிடத்தின் கட்டுமான பணிகளால் அதன் அருகில் இருந்த வீடு ஒன்று சேதமடைந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற தம்பதிக்கு 1.3 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான இழப்பீட்டை வழங்க கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி அட்னான் அசிசோன் மற்றும் அவரது மனைவி அசியா அஹ்மத் ஆகியோர் தங்களது வீட்டில் ஏற்பட்ட கடுமையான விரிசல்கள் காரணமாக 4 பிள்ளைகளுடன் 10 ஆண்டுகள் வாடகை வீட்டில் வசிக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகினர். டெவலப்பர் ஃபேம் மாடுலேஷன் சென்டர் பர்ஹாட் மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL ஆகியவை இணைந்து 1.279 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடும் 1 லட்சம் ரிங்கிட் வழக்கு செலவும் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதில் வீடு பழுது மற்றும் இடமாற்ற செலவுக்கு 8,19,000 ரிங்கிட்டும் வாடகைக்கு 1,60,000 ரிங்கிட்டும் பொதுவான இழப்பீடாக 3 லட்சம் ரிங்கிட்டும் அடங்கும். கட்டுமானத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அறிந்திருந்தும் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்றி திட்டத்தை மீண்டும் தொடர DBKL அனுமதித்ததாக நீதிபதி கன் தேச்சியோங் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு ஜலான் மெக்கலிஸ்த பகுதியில் MPV வாகனம் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட விபத்திற்கு அந்த வாகனத்தை ஓட்டிய 36 வயது பெண்ணுக்கு ஏற்பட்ட மாரடைப்பே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து போலீசாரின் கவனத்துக்கு வந்ததாக பினாங்கு வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரோசாக் முகமது தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது அப்பெண்ணுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அவரது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களை மோதி விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்திற்கு பின்னர் சிகிச்சைக்காக பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.